இது என்ன ப்ரமோன்னே தெரியல. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பணப்பெட்டி வச்சிருக்காங்க. அந்த பணப்பெட்டிய போயிட்டு அரோரா கிஸ் பண்றாங்க. கிஸ் பண்ணிட்டு, "எடுத்துட்டுமா? எடுத்துட்டுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது சைட்ல இருந்துட்டு திவ்யா சொல்றாங்க, "இல்ல அவ எடுக்க மாட்டா. அவ ஃபார் ஷூர் அவ எடுக்க மாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லிட்டுருக்காங்க. இவர் வந்து பக்கத்துல நின்னுட்டுருக்காரு. ஒரு பிளேட்ல ஏதோ சாப்பாடு ஏதோ வச்சு சாப்பிட்டுட்டுருக்காரு. பாஸ் கானா வினோத்ன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பெட்டிய தூக்கிட்டாரு. ஒரு ஒரு மொமெண்ட்ல ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல டப்புன்னு எடுத்துட்டாரு. என்ன யோசிக்காம எடுத்துட்டாரு. விக்ரம் அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. "ஐய்யய்யோ! பெட்டி எடுத்துட்டாரே!" அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாரு. உடனே போயிட்டு ஹக் பண்றாங்க. ஒரு பிளாக் ஷர்ட் அது விக்ரமா, சபரியான்னு தெரியல. உடனே "நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு இது போதும்டா" அப்படின்னு சொல்றாரு. வியானா, ரம்யான்னு எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அப்படி ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் ரியாலிட்டி என்னன்னு தெரியும். திவ்யா போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு, "நோ நீங்க அழக்கூடாது, அழக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. திவ்யாவும் அழுறாங்க அந்த இடத்துல. சபரி ஓடி போயிட்டு கிஸ் பண்றாரு. கெமி வந்து ஹக் பண்ணி பயங்கரமா தவங்கி தவங்கி அழுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் என்னங்கிறது தெரியும். ஏன்னா அவர் தான் டாப்ல இருக்காரு ஓட்டிங்ல அப்படிங்கிறது தெரியும். கெமி வந்து பயங்கரமா அழுறாங்க. அப்புறமா பிக் பாஸ் பேசுறாரு. "யார் என்ன சொன்னாலும் வெல் பிளேட் வினோத்" அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து பயங்கரமா அழுறாரு. "லவ் யூ பிக் பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அழுறாரு. சைட்ல எல்லாருமே அழுதுட்டு நிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த இந்த லட்சங்கள் எல்லாமே கோடிகளா மாறுற நாள் வந்து ரொம்ப தூரத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாரு. இவர் அழுறத பார்த்து நான் எத்தனை வாட்டி இத டெலீட் பண்ணி ரெக்கார்ட் பண்றேன்னு தெரியல. சத்தியமா என்னால தாங்கவே முடியல. அவரோட ரொம்ப லாயல் ஃபேன்ஸ் அது எப்படி இத டைஜஸ்ட் பண்ணிக்குவாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே ரொம்ப பாவமா இருந்துச்சு. இது வந்து அவரோட லைஃப்ப டிசைட் பண்ண போறது கிடையாது. இன்னும் நெறைய இருக்கு லைஃப்ல. நெறைய கிடைக்கும். கடவுள் நெனச்சாருன்னா ஜஸ்ட் ஒரு ஓரக்கண்ணால கடவுள் பார்த்தா போதும்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் பார்த்தா போதும். எல்லாமே கிடைக்கும். இருந்தாலும் ஒரு ஒரு விக்டரியோட ஒரு விளிம்பு வர வந்துட்டு டப்புன்னு ஒரு மொமெண்ட்ல எடுத்துட்டு போறாங்க. அதில நான் எனக்கு ஒரு கண்டஸ்டன்ட் பத்தி சொல்லவா வேண்டாமான்னு கூட தெரியல. நான் சொல்லாம விட்டுறது நல்லதுன்னு நான் நெனைக்கிறேன். பாவமா இருந்துச்சு. இப்ப தான் லைவ்ல ஒரு டாஸ்க் வந்திருக்கு. எல்லாரும் ஒரு கதை சொல்லணும். அவங்கவங்க கதைய போய் சொல்லணும். அந்த கதைய ஒருத்தர் சொல்லும்போது ரூ. 1,00,000 கிடைக்கும். அந்த கதைய ஒழுங்கா சொல்லலைன்னா, பாவக்கா ஜூஸ் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஆக்டிவிட்டி ஏரியால போய் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல என்னலாம் நடந்துச்சு, எதெல்லாம் அவங்களால தாங்கிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 6 பேத்துல 5 பேர் கரெக்ட்டா சொல்லியிருக்காங்க. அந்த 5,00,000 தான் இதில ஏறியிருக்கு. ஸோ இப்ப இருக்கிற அமௌண்ட்டோட சேர்ந்து 5,00,000 சேர்ந்து ரூ. 18,00,000 ஆயிருக்கு. எனக்கு இது பெரிய அமௌண்ட்டுன்னு அவ்வளோ பெருந்தன்மையா ஒரு மன நிறைவோடு சொல்றாரு. அ இருந்தாலுமே நமக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ரூ. 50,00,000 பெட்டி தூக்கியிருக்க வேண்டிய மனுஷன் இவ்வளோ வாங்கியிருக்காரேன்னு.